சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, பரமாத்ம பிராப்திகளில் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் தூய்மை, சிரேஷ்டம் மற்றும் செல்வந்த நிலை. ஞானத்தின் அஸ்திவாரமே தூய்மையாவதாகும். ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையாக இருக்கிறீர்கள். தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, மனம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பில் தூய்மை. பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் முதல் இடைக்கடை 3 காலங்களிலும் தூய்மையாக இருக்கிறீர்கள். முதலில் ஆத்மா பரந்தாமத்தில் இருந்தபொழுது தூய்மையாக இருந்தீர்கள். ஆதியில் வரும்பொழுது ஆதியிலும் தேவதா ரூபத்தில் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள். தூய்மை என்றால் பவித்திர ஆத்மாவின் விசேஷதா. இல்லறத்தில் இருந்தாலும் சம்பூர்ண தூய்மையுடன் இருப்பதாகும். உங்களது தூய்மையின் விசேஷதன்மை கனவிலும் அசுத்தம் மனம் புத்தியைத் தொடாது. சத்யுகத்தில் ஆத்மாவும் தூய்மையாக ஆகிறது மற்றும் உங்களது சரீரமும் தூய்மையாக ஆகிறது. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையாக தேவ ஆத்மா ரூபத்தில் இருக்கிறது. சக்திகளின் பொக்கிஷம், ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பத்தின் பொக்கிஷம் மற்றும் நிகழ்கால நேரத்தின் பொக்கிஷம் என்று அனைத்து பொக்கிஷங்களுக்கு ஜென்ம ஜென்மங்களுக்கு கூடவே இருக்கிறது. ஒரு பிறப்பில் அடைந்த பொக்கிஷங்கள் கூடவே வருகிறது. அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்கும் வள்ளல் பரமாத்ம தந்தையின் மூலம் பிராப்தியாக கிடைத்திருக்கிறது. ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன், தந்தையும் புள்ளியாக இருக்கின்றார் என்ற நினைவின் மூலம் தானாகவே பொக்கிஷங்கள் சேமிப்பாகி விடுகிறது. புள்ளியை வினாடியில் நினைவு செய்வதனால் எவ்வளவு குஷி ஏற்படுகிறது! அனைத்து பொக்கிஷங்களும் உங்களது பிராமண வாழ்க்கையின் அதிகாரமாகும். குழந்தையாவதென்றால் அதிகாரி ஆவதாகும். விசேஷமாக 3 சம்பந்தத்தின் அதிகாரம் பிராப்தியாக கிடைக்கிறது. பரமாத்மாவை தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் ஆக்கியிருக்கிறீர்கள். சத்குருவின் மூலம் வரதானம் கிடைக்கிறது. பாப்தாதா நேரத்தைப் பற்றிய தகவலும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்கால சங்கம யுகத்தின் நேரம் முழு கல்பத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த நேரமாகும். ஏனெனில் இந்த சங்கமம்தான் சிரேஷ்ட காரியங்கள் என்ற விதை விதைக்கும் நேரமாகும். எந்தளவிற்கு தந்தையிடம் என்னுடையவர் என்று நினைப்பீர்களோ அந்தளவிற்கு நினைவு எளிதாகிக் கொண்டே செல்லும். சுவமானத்தில் நிலைத்திருந்தால் தேக அபிமானம் வர முடியாது. சுவமானம் என்றால் சுயம் என்றால் ஆத்மாவின் சிரேஷ்ட நினைவிற்கான இடம். குஷி இல்லையெனில் பொக்கிஷங்களையும் பிராப்தியாக அடைய முடியாது. மனசக்தியின் மூலம் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக விருத்தி ஏற்படுத்துங்கள். வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். கருணை காட்டுங்கள். தயை கருணை இரக்கமுடையவர்களாக ஆகுங்கள். தன் மீதும் கருணை மற்றும் ஆத்மாக்களின் மீதும் கருணை நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா ஜோதி பிந்து பாபாவின் நேரடி அன்பு குழந்தை. ஆன்மீக பயிற்சியினூடாக ஆத்மா சதா சக்திசாலியாகவும் பாபாவை நினைத்து பரிபூரணமாகவும் உருவாகிறேன். நான் தினமும் மனதை ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி பாபாவின் நினைவில் ஆழ்ந்த யோகத்தில் மூழ்குகிறேன். நான் எந்த சூழலிலும் உறுதியுடன் நிற்கிறேன். இந்த நிலை எனக்கு உண்மையான சக்தியையும் உள்நிலை அமைதியையும் தருகிறது. நான் பற்றற்ற சக்திசாலி சொரூப ஆத்மா. ஆன்மா பாபாவின் நேரடி அன்பின் ஊட்டத்தால் பிரகாசமாகி சக்தியால் நிரம்பி எந்தவிதமான மாயையும் துன்பத்தையும் கடந்து போகிறது. ஆன்மீக பயிற்சியின் சக்தியை வளர்த்து இறுதி தேர்வில் வெற்றி பெறுகிறேன். நான் சதா சக்திசாலியான ஆத்மாவாக பாபாவின் நினைவிலும் பாபாவின் அன்பிலும் முழுமையாக நிலைத்திருக்கிறேன். ஆன்மாவை இன்னும் உயர்ந்ததாக மாற்றி எனக்கு ஆன்மீக யோகத்தின் இறுதி நிலையை அனுபவிக்கச் செய்கிறது. நான் பரிபூரண அமைதியிலும் ஆழ்ந்த சக்தியிலும் ஆனந்தத்திலும் மூழ்கிய ஆத்மா. பாபாவின் நேரடி வரதானி ஆத்மா. பற்றற்ற சக்திசாலி ஆத்மா. ஆன்மீக யோகத்தின் பயிற்சியில் என் உள்ளார்ந்த சக்தியையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் வளர்க்கிறேன். இறுதித் தேர்வில் வெற்றி பெறும் சக்தியையும் தருகிறது. நான் பற்றற்ற சக்திசாலி சொரூப ஆத்மா. பாபாவின் நேரடி அன்பின் ஊட்டத்தால் பிரகாசமாகி சக்தியால் நிரம்பி
எந்தவொரு மாயையும் துன்பத்தையும் கடந்து போகிறது. நான் பரிபூரண அமைதியையும் ஆழ்ந்த சாந்தியையும் அனுபவிக்கிறேன். இந்த நிலை ஆத்மாவை முழுமையாக மாற்றி தேவதை சகோதரர்களுடன் பரிபூரண அனுபவத்திற்கு என்னை முன்னேற்றி வைக்கிறது. பாபாவின் நேரடி அன்பில் மூழ்கியதால் ஆத்மா தேவதை சொரூபமாக பரிபூரணமாகி உள்ளது. நான் பாபாவை நினைத்து பரிபூரண அனுபவம் பெறும் ஆத்மா. என் மனம், புத்தி, சன்ஸ்காரங்கள் பாபாவின் நினைவுடன் இணைந்துள்ளன. நான் ஆன்மீக யோக பயிற்சியில் நிலைத்து சக்தியுள்ள, மகிழ்ச்சியான, ஆனந்தமிக்க, அமைதியான ஆத்மாவாக மாறுகிறேன். எனது இறுதி இலக்கை அடைவதற்கான சாத்தியத்தை உருவாக்குகிறது. நான் பாபாவின் நேரடி வரதானி ஆத்மா, சதா சக்திசாலி ஆத்மா, ஆனந்தம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஆழ்ந்த சாந்தி ஆகியவற்றில் நிரந்தரமாக நிலைத்த ஆத்மா. ஆத்மா முழுமையாக சுத்தமான, தெய்வீக குணங்களால் நிரம்பிய, சக்தி மற்றும் ஆனந்தத்தில் முழுமையாக மூழ்கிய ஆத்மா. நான் பாபாவின் அன்பின் ஊட்டத்தால் அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் பகிர்கிறேன். ஆத்மா சதா சக்திசாலியாக, பரிபூரணமாகி அனுபவத்தையும் பெறுகிறது. நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக, பிரகாசமான ஒளிபரப்பாக, சக்தியுள்ள ஆத்மாவாக இருக்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.